குளமாச்சு தரேன் அப்படின்னு தான் சொல்ல வைக்கிது இன்னைக்கு விஜயோட ஸ்பீச். டிவிக்கு புதுப்புழு கூத்தம் இன்னைக்கு நடந்து திருவாரூர்ல. அதில் வந்து நிறைய பேர் பேசினாங்க. நிர்மல் குமார்லேருந்து ஆதவர்ஜன்லேருந்து இன்னைக்கு நம்ம புத்தியானது வரைக்கும் எல்லாருமே பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஆதவர்ஜனை வழக்கம் போல் வந்து டிஎம்கே வச்சு கிணு கிணிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து புச்சி ஆனந்த் அவருமே வந்து நிறைய விஷயங்கள வச்சு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் கோச்சிருந்தாரு. அடுத்தது விஜய். இப்போ வந்து இவங்களோட ஸ்பீச் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பொதுப்புழு கூட்டம்ன்றது முக்கியமாக வந்து தங்களை பற்றிய இணையதளங்கள்லையும் டிவி டிபேட்டுகள்லையும் வந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கூடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சரி. ஏன்னா ஒவ்வொரு சிலருமே அவங்கவுங்களுக்குன்னு வந்த விமர்சனங்களை எடுத்து பேசுகிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அதில் குறிப்பாக வந்து ஆதவர்தனும் சரி, குக்கி ஆனந்தும் சரி, அந்த பணம் வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து பதவியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பல பேர் இது பண்ணுறதையும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஏற்ற மாதிரி விளக்கங்களை பிடித்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. கடைசியாக வந்து விஜயும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வச விமர்சனத்தை அதுக்கு பதில் கொள்கிற மாதிரி தான் வந்து அவரும் பேசுகிறாரு. குறிப்பாக வந்து இவர் வந்து ஆளும் அரசு, மத்திய ஒன்றிய அரசு அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, ஏன் டிஎம்கேன்னு சொல்லலை, ஏன் பிஜேபின்னு பிஜேபி சென்ஸ் தேர்தலுக்கு அவ்வளோ பயம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே டைம்லேருந்து அவ்வளோ கேட்கறது வருது. ஏன் ஏடிஎம்கேவை சொல்லலை, ஏன் டிஎம்கே சொன்னார், டிஎம்கேவுடைய முதல்வர் வந்து தாலி பேரெல்லாம் சொல்லலை அப்படி இப்படின்னு எல்லாம் கொள்ளிட்டு வந்தார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கேட்குறாரு. அதை கொல்லும்போது அங்கே இருந்த தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்க்கரித்து ரொம்ப டைக்கட்டு அப்படியே வந்து பெருசாக வரவேற்றுக்கிறாங்க. குறிப்பாக வந்து வார்த்தைங்க சொல்கிறார், அவர்களே, முதல்வர் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, அப்புறம் வந்து மோடிஜி அவர்களே அப்படி பேசி எல்லார் பேரையுமே வந்து ரொம்ப ஓப்பனாக எனக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே கேட்கிட்டாரு. அப்படியே தான் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து தேர சொல்ல எனக்கு என்ன பயம் தானே உங்களுக்கு வைக்க அதி குவிக்க அவரோட பாணியில் வைக்க அவருக்கு ரொம்ப கலவக்கிலாவும் அந்த ஒரு சில விஷயங்களை அவர் கையாண்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நகராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. நம்ம ஆட்சிக்கு வந்தால் இப்போ பெண்கள் உண்மையான பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்துவோம். அதே மாதிரி வந்து இப்போ எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, குறிப்பாக வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்குது, செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, டாக்டர்ஸ் போராட்டம் நடக்குது. இந்த மாதிரி எல்லா போராட்டங்களுக்கும் அதுக்கான தீர்வுகளை கரெக்டாக வந்து அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்து அதை சரி செய்கிறதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடக்குது. அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இந்த சாம்சங் ஊழியர்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாத்துக்குமே வந்து தாவேகா வந்து அவங்க பக்கம் நிற்கும். அதுக்கான சரியான தீர்வை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன வழியோ அதை வந்து கண்டிப்பாக பார்க்கும் அப்படின்றது தான் வந்து விஜய் சொல்கிறாரு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். குறிப்பாக வந்து இங்கே வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து வயசு வித்தியாசம் பார்க்காம பாலியல் துன்புறுத்தலும் சரி, பணியிடங்களில் வந்து பாலியல் துன்புறுத்தல் சரி, பள்ளிக்கூடத்தில் துன்புறுத்தல் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தாவேகா கண்டிப்பாக வந்து ஒரு நிரந்தர தீர்வு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. குறிப்பாக வந்து இனிமேல் வந்து தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவங்களோட பிரச்சனை என்னென்ன இருக்குது, சமூகத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி மேலே எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க இருக்கிறாங்க, அதை எப்படி சரி பண்ணுறதுக்கு தாவேகாவால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து அவங்க வந்து தொண்டர்களை வந்து அதை கையாளணும் அப்படின்றத குறிப்பாக வந்து தொண்டர்களுக்கு அவர் சொல்கிறாரு.
குறிப்பாக 2026 2 கட்சிக்கு எதிராக தான் வந்து இந்த தேர்தல் நடக்க போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்க போது, ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்க போது, இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு தேர்தலாக இருக்கும். இங்கே 2 கட்சிக்கு எதிராக தான் வந்து இந்த தேர்தல் நடக்க போகுது. ஒன்று தாவேகா, இன்னொன்று டிஎம்கே அப்படின்றது ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறாரு விஜய். தொடர்ந்து தாவேகாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், தேர்தல் குறித்து அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம்.